நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் பிரச்சார கூட்ட நெரிசல்ல உயிரிழப்புகள் பற்றி தான் தற்போது ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரமுமே பேசிக் கொண்டிருக்கு. விஜய் அவர்களை தாக்கி சில கட்சிகள் பேச, விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பாஜகவுடைய அண்ணாமலை உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்களுமே பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலையில எஸ்ஏசி நேற்று நடிகர் விஜயகாந்துடைய மாமியார் மரணத்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்தார். அவரிடம் செய்தியாளர்கள் கரூர்ல 41 பேர் இருந்தது பற்றி கேள்விகளை எழுப்பினாங்க. அதற்கு அவர் கோபமாக, ஒரு டெத்துக்கு வந்திருக்கேன், இங்க போய் இந்த கேள்வி கேட்கலாமா? ஆல்ரெடி நாங்களாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னு பதில் கொடுத்திருக்கார். நாங்களாம் அப்படின்றது தளபதி விஜய் அவர்களையுமே தான் இவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார். சமீபத்துல கூட கரூர் விவகாரம் பற்றி தளபதி விஜய் அவர்கள் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். நேரடியாக திமுகவிற்கு மிரட்டலும் கரூர் மக்களுக்கு ஆழ்ந்த இரங்கலுமே தெரிவித்திருந்தார். இந்த வீடியோ தற்போது வரைக்குமே சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருந்தது. இதனடுத்து தளபதி விஜய் அவர்கள் இன்னும் கரூர் மக்களை நேர்ல சந்திக்கவில்லை அப்படின்ற ஒரு பெருங்குற்றம் இருந்து கொண்டே இருந்தது. இதை வைத்துதான் திமுக தற்போது அரசியலுமே பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தளபதி விஜய் அவர்கள் கூடிய விரைவிலேயே கரூர் மக்களை சந்திக்க இருக்காராம். சோ அதற்கான அனுமதியுமே தற்போதுதான் பெற்றுள்ளார் அப்படின்ற தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இந்த முறையுமே கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடாது அப்படின்றதுனால தளபதி விஜய் அவர்கள் எந்த ஒரு முன் அறிவிப்புமே இன்றி சத்தமில்லாமல் கரூர் மக்களை நேரில் சென்று பார்க்க இருக்கார் அப்படின்ற தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.